இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. 1 லிட்டர் மீன் அமில் எப்படி செய்யுதுன்னு நம்ம மக்களுக்காக காட்டுங்க. கண்டிப்பாக நம்ம 50 கிலோ பிரியாணி செஞ்ச மாதிரி 1 கிலோ பிரியாணி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பல்காக தான் செஞ்சுருக்கோம். பட் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க 1 லிட்டர் எப்படி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், நல்லா காலியான கண்டெய்னர் வச்சுருக்கோம். ஆனால் அதில் கொட்டுங்க மீன். அதில் ஒரு மீன் மக்கள் இது மீன் கழிவு தான் வந்து எப்பயுமே மீன் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஆனால் அதே மாதிரி கடல் மீனில் தான் பண்ண முடியும். கடல் மீன் தான் பெஸ்ட். மற்ற மீனில் பண்ணலாம், அந்த குவாலிட்டி கடல் மீனில் மட்டும் தான் கிடைக்கும்பா. ரீசன் என்ன, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் மற்ற மீன்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே ஓகே. நன்னீர் மீனில் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் குவாலிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? பாருங்க மக்களே, எல்லாம் அது மாதிரி கடல் மீன் கழிவு தான் ரொம்ப பெஸ்ட். இது ஒரு 1.5 கிலோப்பா. ஒரு சும்மா ஒரு சின்ன அளவு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, அந்த ஃபுட் கிரேடு. இது அப்படியே கொட்டுங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சக்கரை, சல்ஃபர் இல்லாத சக்கரை சொல்லுவாங்க. சக்கரை கலரை பார்த்தா தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்கும். ஃபுட் கிரேட் போட்டால் எப்போயும் நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் ஃபுட் கிரேட் போடுறீங்கன்னு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அளவு அதிகமாக இருக்கும். நல்லா இனிப்பு கொஞ்சம் சல்ஃபர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும், குவாலிட்டியான நம்ம இது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மிக்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க என்ன அளவுன்னு பாருங்க. சும்மா ஒரு 3 வாழைப்பழம் அது காமிங்க. பூவன் வாழைப்பழம் வீடியோவில் காமிங்க. 3 வாழைப்பழம் பேரிச்சம்பழமும் சாப்பிட்ற வெரைட்டி தான். ஓகேங்களா? ஏன் நம்ம எல்லாமே ஃபுட் கிரேட் போகிறோம்னா அதில் தான் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. நீங்கள் ஃபுட் கிரேடை தாண்ட கொஞ்சம் மலிவான விஷயம், அழுகிய வாழைப்பழமோ குவாலிட்டி இல்லாத பொருள் போட்டால் கண்டிப்பாக அதில் நன்மை செய்ய தீமையான பாக்டீரியா கொஞ்சம் நிறையா இருக்கும். அது இது வேலை செஞ்சு கொஞ்சம் பவர் குறைஞ்சிடும். எப்பவுமே நம்ம கனிஞ்ச வாழைப்பழம் போடலாம், அழுகின வாழைப்பழம் போடவே கூடாது. ஓகே. விலை கம்மியான பெருச்சம்பழம் போடலாம், கெட்ட பெருச்சம்பழம் போடவே கூடாது. அந்த மாதிரி வந்து சக்கரை வந்து நல்ல சக்கரை தான் போடணும். நீங்கள் விலைலாம் போட்டால் நிறைய மீடியா மைதா நிறையா இருக்கனால நம்ம தான் அவாய்ட் பண்ணுறோம். பண்ண மிக்ஸ் பண்ணுறாரு. தயிர் கொஞ்சம் ஊற்றுக்குமா. தயிர் அது மாதிரி லோக்கல் தயிர் தான். அதை வந்து பசு தயிர் தான் போதும். ஓகே, தோல் எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான், அந்த தோலை ஓரம் பண்ணுறேண்ணா. இதுதான் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொதித்தலுக்கு பெரிய சப்போர்ட் பா. ஒரு வினையூக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஒரு நடக்கணும்னா அதுக்கு வினையூக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். எப்படின்னா அந்த பாலுக்கு தயிர் அதை மாதிரி இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி, அந்த டென்சிட்டி உருவாக்குறதுக்கு முக்கியமான பொருள். இது போடுங்கண்ணா. இதில் ஒரு உயிருள்ள பாக்டீரியா வந்து நிறையா இருக்கும். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் ரிச்சாக இருக்கும். அது இல்லாமல் வந்து தயிரில் வந்து ப்ரோபயோட்டிக் சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் நிறைய மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் போட்டாச்சு. சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி காமிங்கண்ணப்ப. ஒரு சின்ன குச்சி எடுத்து நான் அவ்வளோதான் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே போன விட சொல்லியிருப்பேன், மீன் தான் கீழே இருக்கணும், சக்கரை மேலே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக ஃபெர்மெண்டேஷன் ஆகும். நீங்கள் சக்கரை கீழே போட்டிங்கன்னா சக்கரை கீழே அப்படியே வந்துடும். எப்படி நம்ம பிரியாணிக்கு முதல்ல வந்து வெங்காயம் போடுறோமோ அது மாதிரி தான். அதை மாதிரி இது வந்து ஒரு முக்கிய ஃபார்முலா. ஓகேங்களா? அது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் தான் செய்யணும். வேறு எல்லாம் செஞ்சாலும் வினை தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி பார்லரு இல்லைனா இந்த மாதிரி டப்பா அதில் தான் செய்யணும். ஓகேங்களா? மூணாவது விஷயம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோக்குள்ள நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ சீக்கிரமாக பொருள் ரெடி ஆகும். இது எத்தனை நாளில் ரெடி ஆகும்? இது 21 நாள் ரெடி. நம்ம ஒரு லைஃப் சர்க்கிள் சொல்லுவாங்க பயாலஜிக்கலில். 21 நாள் ரெடி ஆகிடும். ஆனால் நல்ல குவாலிட்டி வேணா ஒரு 60 நாள் 80 நாள் கடந்தாலும். இப்போ வந்து இது நிழலில் தானே வச்சுருக்கணும். கண்டிப்பாக நிழலில் தான் வைக்கணும், மூடி வைக்கணும். பட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பண்ணுறப்ப மட்டும் என்னென்னா நாங்கள் இதை திறக்கவே மாட்டோம். இது ஹெவி. ஓகே. இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை திறந்து 2-3 டைம் திறந்து மூடணும். ஏன்னா கலக்கணும். இதில் நிறைய கலக்கலாம் தேவையில்லை, திறந்து மட்டும் மூட பண்ணல. ஏன்னா மீத்தேன் ஈத்தேன் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும், கொஞ்சம் பாட்டில் உப்பரமாக இருக்கும். ஓகே. அப்போ நீங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் 2 வாரத்துக்கு ஒரு டைம் மூடிட்டா அது கேஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் இதில் பார்க்கலாம். இது மாதிரி டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கு இல்லையா? இப்போ பஞ்சாமிரத மாதிரி ஆச்சுங்களா? இதை நம்ம மூடி வச்சுட்டா ஒரு 21 நாள் அப்படியே மீன் நம்மள ரெடியாக ஆரம்பிச்சோம். சூப்பர். ரெடி ஆச்சுன்னா இதை மாதிரி குவாலிட்டி தேன் மாதிரி வரும். நீங்கள் இது எப்போ வரும்னா உங்களுக்கு 90 நாள் கடந்தால் அதுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாலுக்கு எப்படி தயிரை வந்து மோராக்க புறம் ஒரு மாதிரி இது மதர்ஸ் கல்ச்சர் சொல்லுவாங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. அதான் பழைய மீன் அமிலம். போதுண்ணா. இந்த மாதிரி மீன் அமிலத்தை உள்ள ஊற்றி ஓகேங்களா? ஊற்றிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கண்டெய்னர் மூடிங்க. இப்போ இதை பார்க்க மீன் மட்டும் தான் இருக்கும் பார்க்கவே. ஆமாம். ஓகே 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 ஓகே. இதோட நன்மைகள்னா இதில் மீன் அமிலத்தோட நன்மைகள் வந்து ரொம்ப நிறையாப்பா. ஒரு 50 நிமிஷம் வீடியோ பேசலாம், அவ்வளோ இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரீட் எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அது மூடிடுமா? அவ்வளோதான். மூடிட்டா முடிஞ்சு போச்சு.